கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 6வது வசனம் வாசிக்கலாமா? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடலை என்னவா மாற்றிட்டாருங்க? தரையாக, உலர்ந்த தரைனாங்க, தண்ணியே இல்லாத தரை, காய்ந்து போன ஒரு தரையாக கடலை மாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கடல் அப்படின்னா கடல் முழுசும் இல்லை, கடலுக்கு நடுவில் எகிப்தின் பார்வோன் சேனை இஸ்ரவேலரை துரத்திட்டு வருது. மோசே வழி நடத்துகிறாரு. எகிப்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்வோன் இருதயம் கடினமாகி மோசே அந்த கூட்டத்தை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 600 பேர் தான், 600 ரதங்கள் தான் வேதம் சொல்லுது. ஆனால் இவங்க 6 லட்சம் புருஷர்களாம். யோசிச்சு பாருங்களேன். இவங்க திரும்பினாலே அவங்கள என்ன வேணால் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி, 430 வருஷம் அடிமைத்தனத்தின் ஆவி எதிர்க்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களால எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல. காரணம் என்ன? அந்த பயம். பார்வோனுடைய ஒரு வேலைக்காரனை பார்த்தாலும் அவங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ 600 பேர் வந்த உடனே தான் இவ்வளவு கூட்டம் என்பதை மறந்து அந்த 600 பேருக்கு, அந்த 600 ரதங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. பாருங்களேன். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட சில சமயம் அப்படிதான். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பெரியவர். அந்த நினைப்பு நமக்கு மறந்துடும். அந்த நினைவே நமக்கு இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவோம். கடனை பார்த்து பயப்படுவோம், பிள்ளைகளுடைய வியாதியை பார்த்து பயப்படுவோம், ஊழியத்துக்காக பயப்படுவோம், நம்முடைய பிரச்சனைகளை நினச்சி பயப்படுவோம். ஆனால் அந்த அடிமைத்தன ஆவி நம்மை பயமுறுத்துகிறது. அது எது பயமுறுத்தும்? அடிமைத்தன ஆவி, அதுதான் பயமுறுத்தும். அவர்கள் நினச்சிருந்தா ஒரு ரதத்தை எத்தனை லட்சம் பேர் வேணால் அதை நினைக்கலாம், நிர்மூலமாக்கி இருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்டா என்னாமல் ஐயோ பார்வன் சேனை அப்படின்னு பயந்தாங்க. பாருங்க, அந்த பயத்துக்கு காரணம் அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு ஒருவேளை அடிமைத்தனத்தின் ஆவி நம்மகிட்ட இருக்குமானால் பயமும் கூடவே இருக்கும். யாரெல்லாம் பயப்படுறோமோ அவங்களுக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். அப்போ எதை குறித்து பயப்படக்கூடாதம்மா? என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை, காலேஜ் ஃபீஸ் கட்டலை, என் பிள்ளைக்கு திருமண காரியம், வீடு கட்டலை, இதுக்காக நான் கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. நல்லா ஜெயமெடுத்து ஜெபிக்கலாம். அதுக்காக ஜெயமெடுத்து ஜெபிக்கலாம். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீங்க, இது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது விடுதலை உண்டாயிடல. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துவது வேறு, பயப்படுவது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறது வேறு. நம்ம இடத்துல ஏதோ குற்றங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அதை தாழ்த்தி விட்டு ஆண்டவர் சமூகத்தில் என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் ஜெயம் கொடுங்க. ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு வீடு கட்டிருக்கீங்கன்னா அந்த வீடு கட்டுக்கிற காரியத்தில் எனக்கு ஜெயம் கொடுங்க ஆண்டவரே அப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா அது வேறு. ஆனால் அதுவே பயந்துக்கிட்டு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இவங்க ஏதோ செய்வனை செஞ்சுட்டாங்க, அக்கம் பக்கத்தார் என்னை கட்ட விடாமல் பொறாமையோடு பார்க்குறாங்க, இந்த காரியம் எனக்கு இது நடக்கலை, அவங்களால நடக்கலை, இவங்களால இப்படி சொல்கிறீங்க பாருங்க. இதுதான் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி. பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி அவன் ஒரு பெரிய வெற்றி காண விடாமல் செய்கிறான். கர்த்தர் தருகிற வெற்றியே நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போ இன்றைக்கு எதை விடணும், எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்போ ஒரு கடலை உலர்ந்த தரையாக மாற்ற முடியுமா? காய்ந்து போன தரையாக மாற்ற முடியும்னா இயேசுவால் மட்டும்தான் முடியும். அவர் மோசே இடத்துல சொன்னார், கோலை நீட்டு. இந்த கடலை நோக்கி மோசே நீட்டின போது அந்த செங்கடல் 2 பிளந்துருச்சு. ஏன் செங்கடல் சொல்கிறாங்க? அந்த காலை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த கடல் முழுதும் சிவப்பாய் மாறி போகும். அது செங்கடல். அதனால தான் சொல்கிறாங்க செங்கடல் என்று. அதை நீட்டின போது அது அப்படியே 2 பிளந்துருச்சு. 2 பிளந்தது மட்டும் இல்லை, அந்த நடக்கிற இடத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லையா. அதான் அந்த சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிற உலர்ந்த தரையாக, அப்படின்னா நான் காய்ந்து போன தரையாக கர்த்தர் மாற்றியிருக்கார். தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் யாவற்றை செய்து முடிக்கிறவர். இது லேசான காரியம். கடலே 2 பிளக்க முடியும்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் அப்படி சொல்லி துதிங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாருங்க? ஒரு நல்ல விடுதலை தந்து உங்களை நடத்துவார். அது மட்டும் இல்லை, ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். ஆமேன். அதனால ஒரு களி கூறுதல் உண்டாச்சா. இது யோர்தான் இல்லையா? யோர்தான் அது கரை புரண்டு வருது. தெற்கத்தி வெள்ளம் கரை புரண்டு வருது. அறுப்பு காலம். அப்படி ஒரு பயங்கரமான வெள்ளம். அந்த நேரத்தில் ஆற்றில் தண்ணி அப்படி ஓடுது. ஆனால் யோசுவா நடத்தின போது அந்த இடத்துல போய் நின்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் பயந்தாங்க. எப்படி
கால் வச்சா எடுத்துட்டு ஓடிடும் போல அப்படி இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியன் அது ஓரத்தில் போய் நிற்க சொல்லு. போய் நின்ன உடனே அந்த ஆறு ரெண்டாக பிரிஞ்சிடுச்சுன்னா ஓடி வருகிற தண்ணீர் முதலாய் ஒரு பக்கம் நிற்கிது, இந்த பக்கம் தண்ணி ஓடிட்டே இருந்துச்சு. அவ்வளோதான். எப்படி இருக்கும் பாருங்களேன், இதை இமேஜின் பண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட அருமையான காரியம், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியம், எப்படிப்பட்ட மகத்தான காரியம் இதை கர்த்தர் செய்தார் உங்களுக்காக, எனக்காக. ஆமென். அப்படின்னா இன்றைக்கு என்ன வேணால் உங்களை நோக்கி ஓடி வரட்டும், நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜெபத்தில் நில்லுங்க, அது அப்படியே நின்று போகும். கர்த்தர் உங்கள் முன்னாடி அதை கடக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தான் நீங்கள் கடந்து போவீங்க. இந்த நாளில் நீங்கள் கலிகோர்த்தலோடு இந்த செய்தியை கேட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் செவிக்கலாம். நல்ல தெய்வம் இந்த நாளில் எங்கள் கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.